வெல்கம் டு விஎஸ் ஃபேம் சேனல். விஎஸ் ஃபேம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கந்தராப்பம் செய்கிறதுக்காக தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கிறேன். அது என்னென்ன பொருள் எடுத்து வச்சுருக்கிறேன்றதை இப்போ பார்க்கலாம் வாங்க, எந்தெந்த பொருள்னு. இப்போ இந்த கிண்ணத்தால் ஒரு கிண்ணம் பச்சரிசி, ஒரு கிண்ணம் இல்லைங்க, அப்படியே தலை வெட்டி பச்சரிசி. அந்த கிண்ணம் வந்து 300 பிடிக்கும். இந்த இதால் 300 பிடிக்கும். தலை வெட்டி பச்சரிசி எடுத்துருக்குறேன். இது வந்து 100 கிராம் டம்ளர். இதால் 50 கிராம் உளுந்து எடுத்துருக்குறேன். ஒரு 10 வெந்தயம் போட்டிருக்குறேன். அது கழுவி ஒரு 3 மணி நேரம் ஊறிடுங்க. இது இப்போ அரைச்சிக்க வேண்டியது தான் இந்த அளவு. இப்போது ஒரு 150 கிராம் வெல்லம் சீவி வச்சுருக்கிறேன். ஒரு மூடி தேங்காய், உப்பு, ஏலக்காய். நம்ம நெய் தேவைன்றவங்க நெய் உப்பு போட்டுக்கலாம், நெய் தேவையில்லைன்றவங்க தேவையில்லை. இப்போ நான் இதை அரைச்சின்னு வந்துடுறேங்க. இருக்கிறேன் பாருங்க, இது கூட தேங்காயை போட்டுக்கலாங்க. தேங்காயை போட்டு நான் 2 சுற்றி எடுத்துன்னு வரேன். தேங்காயை போட்டு ஒரு சுற்றி எடுத்துன்னு வந்துட்டேன். இந்த மாவத்தில் ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் அரிசி இருக்குது, அதை போட்டு ஆட்டிக்கணும். வந்தார் இப்போ கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் வாசனை கேட்குறாங்க, அது நல்லா பிரியமாக சாப்பிடும் பசங்க, அதுக்காக தான் நெய். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும். இப்போ ஏலக்காயை போட்டுக்கிறேன். ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுக்கிறேன், அதை போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு, அவ்வளோதான். இப்போ இந்த வெல்லத்தை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். நம்ம வெல்லத்தை காசை தேவை, நல்லா பொடி பண்ணியாச்சு. இந்த செட்டிநாடுலாம் கந்தராப்பம்னா விசேஷம். அந்த கந்தராப்பம் இல்லாத விசேஷமே நடத்த மாட்டாங்க. எல்லா விசேஷத்துலையும் கந்தராப்பம் வைப்பாங்க பாரு செட்டிநாடில். இது அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். கொஞ்சமான பொருள் தான், வீட்டில் இருக்கிற பொருள் மட்டும்தான். இது அது மாதிரி இந்த மாதிரி செய்து சாப்பிட்டா அவ்வளோ சுவையாக இருக்கும். இது அட்டகாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மிச்சம் வைக்காத சாப்பிட்ருவாங்க பசங்கள்லாம். வாங்க, இப்போ எண்ணெய் காஞ்சிடுது. இப்போ எண்ணெய் காஞ்சிடுதுங்க. இப்போ நிதானமாக தான் ஊற்றணும். அப்படியே தடப்படான்னு ஊற்ற முடியாது. இதை அப்படியே வேகட்டும். அப்படியே எழும்பி வந்துடுது பாருங்கள். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அழகாக வந்துட்டு பாருங்கள். இருந்துடுதுங்க. இது மாதிரி தான் ஒன்று ஒன்றா ஊற்றி எடுக்கணும். ஃபுல்லாக மாவெல்லாம் ஊற்றி எடுத்துன்னு வந்து நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். முன்னாடி அப்பம் போட்டிருக்குங்க, ஆனால் இதை மாதிரி இல்லை. இது கந்தர் அப்பம். இது அதுக்கு முன்னாடி போட்டதெல்லாம் வேறு அப்பம். அது நீங்கள் எப்போ பார்த்தாலும் அப்பம்னு நினச்சிட போகிறீங்க. இது கந்தர் அப்பம்ன்றது ஸ்பெஷல். இந்த மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இது மாதிரி தான் இருக்கும். இது நான் என்னென்ன அளவு கொடுத்தனோ, எப்படி அளவு கொடுத்தனோ அது மாதிரி நீங்களும் செய்யுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதில் நல்லா அந்த கந்தராப்பம்ன்றது வந்து ஒரு நம்ம கந்தனுக்கு படைக்கப்பாங்க பாரு ஸ்பெஷலாக. அதெல்லாம் கோவிலில் ஒரு வேண்டுதல்காரெலாம் இதெல்லாம் செய்வாங்க. இந்த அப்பம் செய்து பிரசாதமாக தருவாங்க. அது மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.